வணக்கம், இது அவனிவலத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றதாக ட்ரம்ப் அறிவிப்பு. ஈராக் கடல் எல்லைக்குள் எண்ணெய் கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல். கோர்முஸ் ஜலசந்தியை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல் தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தீர்மானம். சவுதியின் கிழக்கு பிராந்தியத்தில் 18 ஆளில்லா வானூர்திகள் அழிப்பு, பாதுகாப்பு அமைச்சு தகவல். அமெரிக்காவுக்கு பகிரங்க மிரட்டல், வடகொரியா ஏவுகணை சோதனை. போரை முடிக்க 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்த ஈரான். முழுமையான போருக்கு தயார், ஈரான் புரட்சிகர காவல்படையின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கச்சா எண்ணெய் விலை சீரற்ற நிலையில் உள்ளது. பல நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போரை முடிவு கொண்டு வருவது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியான், ஈரான் புரட்சிகர காவல்படையிடையே காரசார கருத்து பரிமாற்றம் நடந்து வருகிறது. அதன்படி ஈரான் போரை முடிவு கொண்டு வர, போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும், ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிக்கவும், எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை தெஹ்ரான் விரும்புவதாகவும் இந்த நிபந்தனைகள் ஏற்கப்பட வேண்டும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியான் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போரில் திறம்பட வெற்றி பெற்றதாக கூறினார். தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களுக்குள் விளைவு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க படைகள் பணியை முடிக்க தொடர்ந்து ஈடுபடும். அமெரிக்க இராணுவம் ஏற்கனவே வெற்றியை பெற்றுள்ளது. ஆனால் அமெரிக்கா முன்கூட்டியே பின்வாங்காது என்று கெண்டகின் கெஃப்ரானில் நடந்த நிகழ்வில் பேசிய ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈராக்கின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கஸ் துறைமுகத்திலிருந்து மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற 2 பாரிய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் கடல் எல்லைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா படகு மூலம் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலால் 2 கப்பல்களிலும் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், இச்சம்பவத்தில் வெளிநாட்டு மாலுமி ஒருவர் உயிரிழந்ததாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தாக்குதலுக்குள்ளான கப்பல்களில் இருந்த 38 பணியாளர்களை ஈராக் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ள நிலையில் எஞ்சிய சிலரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த தாக்குதலானது ஈராக்கின் இறையாண்மையை மீறும் ஒரு கோழைத்தனமான செயல் என ஈராக் இராணுவ பேச்சாளர் லெப்டினன்ட் ஜெனரல் சாத்மான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச கடல்சார் விதிகளின்படி இந்த செயலுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கும் உரிமையை ஈராக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அராக்சியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து கோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்க ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் ஏற்றி வரும் கப்பல்களை கோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு அனுப்பலாம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பால் இந்தியாவுக்கு எரிபொருள் தடையின்றி கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. கோர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா 45% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் கப்பல்கள் பெரும்பாலும் இந்த ஜலசந்தியை கடந்தே இந்தியாவுக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த கோரி வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையினால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த தீர்மானத்தின்படி வளைகுடா பிராந்திய நாடுகள் மீதான தனது தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் இடம்பெற்ற இந்த முக்கிய வாக்கெடுப்பில் சபையில் உள்ள 13 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. 2 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்த போதிலும் தீர்மானத்திற்கு எதிராக எந்த ஒரு நாடும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் 18 ஆளில்லா வானூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி BBC விடுத்துள்ள செய்தியில், கடந்த சில நாட்களாக இவ்வாறான பல ஆளில்லா வானூர்திகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் இந்த இடத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டன என்பது குறித்த தகவல்களை சவுதி அரேபியா இதுவரை வெளியிடவில்லை. இதேவேளை சைஃபா எண்ணெய் வலயத்தை இலக்கு வைத்து பயணித்த மற்றும் ஒரு ஆளில்லா வானூர்தி எம்டி குவார்ட்டர் பாலைவனத்தின் வடக்கு எல்லைப் பகுதியில் வைத்து இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகள் இணைந்து நடத்தி வரும் கூட்டு இராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா மீண்டும் தனது ஏவுகணை சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள தீவுகளை இலக்காக கொண்டு சோ கியோன் என்ற அதிநவீன போர்க்கப்பலில் இருந்து நேற்று குரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டன.
இந்த ஏவுகணைகள் கடலில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளித்தது. இந்த ஏவுகணை சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது 13 வயது மகள் கிம் சூ ஏவுடன் நேரில் வந்து பார்வையிட்டார். ஒரு கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்து திரையில் ஏவுகணைகள் பாய்வதையும் அவை இலக்குகளை தாக்குவதையும் தனது மகளுக்கு அவர் விளக்கினார். அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் இந்த ஏவுகணை சோதனையை கிம் ஜாங் உன் நடத்தியதாக தெரிகிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிலவும் போருக்கு இடையே அமெரிக்காவை சீண்டும் வகையில் கிம் ஜாங் உன் நடத்திய ஏவுகணை சோதனை கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்ற சமிக்சையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்கியான் வெளிப்படுத்தியுள்ளார். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்களின் போது இந்த விருப்பத்தை அவர் தெரிவித்துள்ள போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். ஈரானின் தேசிய உரிமைகள் மற்றும் இறையாண்மை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்ட பாரிய உட்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான வலுவான சர்வதேச சட்ட உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு முக்கிய நிபந்தனையாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என ஈரான் பலமுறை கூறி வந்துள்ள போதிலும் பிராந்திய அமைதியை கருத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி மசூத் பெசகியன் மேலும் தெரிவித்துள்ளார். இனி பதிலடி நடவடிக்கைகளுக்கான காலம் முடிந்துவிட்டது என்றும் முழுமையான போருக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. தனது இருப்பே ஆபத்தில் இருப்பதாக ஈரான் உணர்கிறது என்றும் இனி சிறிய அளவிலான பதில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து கடல்வழி பாதைகளில் ஒன்றான கோர்முஸ் ஜலசந்தி தற்போது செல்ல முடியாத பகுதியாக மாறியுள்ளதாகவும் ஈரானின் அனுமதி இல்லாமல் 1 லிட்டர் எண்ணெய் கூட அப்பாதையில் செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் 3 கப்பல்கள் குறித்து IRGC விளக்கம் அளித்த போது அவை வேறு நாட்டின் கொடியின் கீழ் பயணித்திருந்தாலும் உண்மையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்காக வேலை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரானிய ஆயுதப்படைகளின் கூட்டுப்போர் கட்டளையின் தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல் ஃபஹாரி சந்தேகத்துக்குரிய ஒவ்வொரு கப்பலையும் நாங்கள் சட்டப்பூர்வமான இலக்காக கருதுகின்றோம். ஒரு பீப்பா எரிபொருளை $200 வாங்க தயாராக இருங்கள் என எச்சரித்துள்ளார். அத்தோடு ட்ரம்பிற்கு மற்றும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைக்கு எச்சரிக்கை ஒன்று விடுத்த சோல் ஃபஹாரி, நீங்கள் போரை தொடங்குங்கள், அது எப்படி முடிகிறது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் ஏவுகணை திறன்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் அதனை நிராகரித்த ஈரானிய நாடாளுமன்ற தலைவர் ஈரான் விரும்பும் எந்த இடத்தையும் தாக்கும் திறன் நாட்டிற்கு உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனி வலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.